இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் பால்ல விஷம் வச்சு அவள் சாக. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி என் மனைவி இருந்து விட்டார். உன்னுடைய மகள் இருக்கல, உன்னுடைய மகள் அவ ஒரு பத்தினிடா. எப்படி பார்க்கலாம்? உன்னுடைய மகள் ஒரு பத்தினி. அவளை என்ன செய்த? மலர்கள் சென்று ஆடி பாடிவிட்டு அந்த தடாகத்தில் பொழுது அது யாரால? இந்த ஆரவழியின் சூழ்ச்சி. என்னுடைய மகளுக்கு கண் பார்வை போனதுக்கு காரணம் இந்த ஆரவழி. அது மட்டும் இல்ல, உன்னுடைய மகன் இருக்கான ஆனந்தன், அவன் ஒரு உத்தம புத்திரன்டா. அவனை அழிச்சது யார் தெரியுமா? அவன் நாட்டை விட்டு துரத்தது யார் தெரியுமா? இந்த ஆரவழி. அப்படி என்றால் என்னுடைய மகன் உத்தமன். அவன் தவறு செய்யவில்லை. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியால் ஆமா என்னுடைய மகனை நாடு கடத்தி விட்டான். ஆரவழி சூழ்ச்சி பார்த்தாயா? அடி பாவி. யாரு பாவி? யார் பாவி? யார் பாவி? யார் பாவி? யார் பாவி? யார் பாவி? ஏய், யார் பாவி? பாவி சொல்லுங்க. பாவி சொல்லுங்க. போடா சொல்லுங்க. பாவி சொல்லுங்க. போடு சொல்லுங்க. அட கேட்டியா பொட்ட பையா. ஏய், இங்க பாருடா. ஏய் ஏய், ஏய் இங்க பாருடா. அம்மா இங்க வா. கூடாதம்மா. அம்மா அம்மா அவனுக்கு தகுந்த பரிசு ஒரு தரணும். போகட்டும். இது உன் கட்டு. ஏன் கட்டு? இது எனக்கு அச்சன் கோவம் வரும். இது பேரு இதுதான் அது இது ரவுண்டா இருக்குது. கோவம் வரும். எனக்கு கோவம் வரும். அடியாரா கூடிய பாந்தி பற்றி வாரி போவா. அவன் மகாராணி அடிச்சு என்னடா வார்த்தை தகு மாடாது. ஆனா கூறி கேட்டா தப்பு. தப்பமா ஆக்கு முன்னாடி நான் போட்டதா தப்பு. ஆறாவை போல கூறிய கண்கள் உடைய வரை ஆறா கூறி அச்சாம்பர்மா பல்ட்டி அப்படி கேக்குறது கஷ்டம். நீ பொம்பளை பிறந்த பையா, நீ மாத்தி மழைய போட்டு அம்மா கலை குச்சி நாய்க்கு யாராட்டா ஏற்கனவே குடும்பம் 2 போட்டு போய் கம்முன்னு சொல்லுவாங்க. திருவாடு. இந்த திருவாட்டை என்னுடைய கரத்தால் கொடுத்தால் பொட்ட பணக்காரன் ஆயிடுவான். ஏய், விட்றா. இந்த திருவோடு எடுத்துக்கணும். நீ தெரு வீதியா சென்று இந்த நாட்டு மகனை தலை வைக்க கூடாது. இந்த நாட்டு மகனை தலைய வச்ச நடக்கிறத வேற. போர்ந்து கண்டனாது இணை புரிந்து யார் மட்டும் தேர்ச்சி செய்வதே முறை. கொண்டாடுற மக்களின் பொறுப்புகள் போல வாழ்ந்தவன் இந்த பாவின் கரத்தில் ஊடா. என் மகன் ஒரு உத்தமனா, என் மகள் ஒரு உத்தமியா. இந்த
இந்த தாசியின் வார்த்தையை கேட்டு என் மக்களை நாட்டை விட்டு கடத்தி விட்டேனே ஆண்டவா. செய்த வினையிற்கு தெய்வத்தோன் வந்த கால் எழுத வருமோ எழுதி மன்றபடி தாம் செய்த வினையை தானே அனுபவிக்க வேண்டுமா ஆண்டவா, தானே அனுபவிக்க வேண்டுமா? ஹரி அம்மா ஹரி, நான் செய்த வினை என்னை வந்து உன்னை அடி அம்மாடி நான் செய்த வினை என்னை வந்து அம்மாடி நான் செய்த வினை என்னை வந்து மூழ்கதோ அம்மாடி. அம்மாடி நான் செய்த வினை என்னை வந்து மூழ்கதோ அம்மாடி. செய்யாமல் செய்த தவறுக்காக எனக்கு தண்டனை கொடுத்து விட்டது. ஒரு பெண்ணின் கண்பார்வை கிடைப்பதற்காக யாருக்கு அந்த மலரை தேடி வருகிறேன்? எங்கே செல்வேன்? எப்படி செல்வேன்? அந்த மலரை நான் எப்படி கொண்டு வரப்போகிறேன்? கடவுள் வாழும் கோவிலிலே
பாதத்திலே இந்த பாரிஜாத மலர் இருக்கிறது. அந்த மலரை கொண்டு சென்றால் அந்த பெண்ணிற்கோ கண் பார்வை கிடைக்கும். நானோ மலரை கொண்டு போய் உயர்த்தி பற்றி இதோ அம்மன் ஆலயத்தின் அருகாமையில் வந்து விட்டோம். அந்த அம்மனை மனதார வணங்கினால் நிச்சயமாக அந்த பாரிஜாத மலரை அந்த மலரை எடுத்து சென்று ஆனந்தைக்கு கண் பார்வை கிடைப்பதற்கு வழி செய்கிறேன். அம்மா ஆகி உலகை காக்கும் மையமலை அவள் ஆதி சக்தி எமையாளும் சக்தி அதில் புன்னகை மின்னுதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா அவள் ஆதிசக்தி நமையாளும் சக்தி அதில் புன்னகை வினோதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா அஞ்சுதலை உவக்குகின்றாள் அவள் ஆதிசக்தி நமையாளும் சக்தி அதில் புன்னகை வினோதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா துன்பவினை போக்குகின்றாள் தூயவழி துணை வருவார் அவள் ஆதிசக்தி நமையாளும் சக்தி அதில் புன்னகை வினோதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா மகனே, இந்த தாயை மனமுருகி வேண்டிய காரணம் என்ன மகனே? தாயி, மகனே, உங்களையே வணங்கி வந்த காரணம் தெரியுமா? ஒரு பெண்ணிற்கோ கண் பார்வை தெரியவில்லை. அந்த கண் பார்வை தெரிய வேண்டும் என்றால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடிய மலர் பாரிஜாத மலர். அந்த மலர் மலர்ந்தவுடனே தானாக தங்கள் பாதத்தில் வந்து விடுமா. அந்த மலரை கொண்டு சென்று அதிலிருந்து சார் எடுத்து அந்த பெண்ணின் கண் பார்வையில் விட்டால் கண் பார்வை தெரியும் என்று உரைத்திருக்கிறார்கள். ஆகினார் அந்த பாரிஜாத மலரை எடுத்துச் செல்வதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறேன் தாயி. அப்படியா மகனே? ஒரு பெண்ணின் கண் பார்வைக்காக இந்த தாயை வணங்கியபடிய காரணத்தினாலே உன்னுடைய நல்ல எண்ணத்தை பாராட்டி இதோ இந்த தாய் இப்பொழுதே அந்த மலரை அளிக்கின்றது. உங்களை நாடி வந்த காரியம் எனக்கு சுலபமாக முடிந்துவிட்டது. இந்த பாரிஜாதத்தை எனக்கே நீங்கள் பரிசாக தந்திருக்கிறீர்கள். என்னாலும் என் உள்ளே உள்ளவரை உங்கள் நம்பிக்கையை என்னால் மறக்கவே முடியாது. அப்படியே ஆகட்டும். நீங்கள் உரைத்த பிரகாரமே இந்த பாரிஜாத மலருக்கு சென்று அந்த பெண் கண் பார்வை வருவதற்கு நான் வந்திருக்கிறேன். உச்சி மரத்தோப்புக்குள்ள ஒரு பூந்ததமா, உச்சி மலத்தோப்புக்குள்ள ஒரு பூ பூத்ததப்பா உச்சி விட்டு சாமி நெஞ்சில்
அடி பாதையிலே ஒரு சனத்து கையிலே முத்தையா போகுதம்மா என்னோட உசிறு வெத்தலப்புள் மாடுதம்மா என்னோட மனசு படுபாவிகள் என்னை அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டே துருத்தி விட்டார்கள். இனிமேல் நான் எங்கு செல்வேன்? எப்படி வாழ்வேன்? எப்படி நடந்தது? அடிப்படையில் இருப்பது ஒரு தடாகத்தில் இருக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் தெரியாமல் கொஞ்சம் அமைதியா அங்கிருந்த முனிவர் எனக்கு இரு கண்களும் பார்த்து சமைத்து விட்டார். அண்ணா சமைத்து விட்டார். எவ்வாறு அதிலிருந்து மறைத்து விட்டதுன்னா அரண்மனைக்கு வந்தவுடனே நாடு நடித்து என்னை நாட்டை விட்டு தடுத்துட்டாங்க. நாட்டை விட்டு அரண்மனையை சீரம் சிறப்போடு வாழ வேண்டியது இப்படி யாரும் இல்லாத இந்த காலகத்திலா இரு கண்களும் தெரியாத இப்படி வந்திருக்க வேண்டும். இந்த பாவிகள் உயிரோடு இருக்க வேண்டும். நான் உயிரோடு இருப்பதை விட நான் அப்பொழுதே இறந்திருக்கலாமே. தங்கா இருந்து போனார்களாமே. அந்த நேரத்திலே அந்த முனிவர் பாதத்தில் விழுந்தாழ்ந்தா அவர் பாதத்தில் விழுந்தாழ்ந்தவுடனே உனக்கு சாபம் மட்டும் தரு என்று கூறி 12 ஆண்டுக்கு முறை ஒரு நாள் பாரிஜாத மலர் அந்த மலரானது அன்னையின் மடியிலே வந்து விழுவும். அந்த மடியில் இருந்து அந்த மலரை கொண்டு வந்து கண்களிலே கசக்கி விட்டால் கண் தெரியும் என்று எனக்கு சாபம் மட்டும் கொடுத்து போய்விட்டார். அதை கொண்டு வருபவர் ஒருவருக்கு ஒருத்தி என்ற எண்ணத்திலே வாழ வேண்டுமா? எந்தவித ஆசா பாசத்திற்கு இடையூறுகளுக்கு போகக்கூடாதா? அப்படிப்பட்ட உத்தமன் தான் போய் அந்த மலரை கொண்டு வர முடியும் என்று கூறிவிட்டு போய்விட்டார். மலரை கொண்டு வர என்னுடைய தொழில் அந்த சந்தோஷத்தான போயிருக்காரு. எப்ப வருவாரு தெரியல. என்னமோ தெரியல. நம்ம எப்படிலாம் வாழ வேண்டிய நிலைமை பார்த்தியாண்ணா? அண்ணா யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆட அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயண்ணா வாழ பிறந்தாயண்ணா அழகு மலரா
ராசி இல்லாத பாவினா. நான் ஒரு ராசி இல்லாத பாவினா. இந்த பாவினா இனிமேல் வாழ்க்கை தொடர்பா தெரியலண்ணா. என்னுடைய அண்ணனோ அந்த பாரிஜாத மலரை கொண்டு வர சென்று வெகு நாட்கள் ஆகிறது. ஆனால் இன்னும் என்னுடைய அண்ணன் திரும்பவில்லை. அண்ணா எங்கடா இருக்கீங்க? அங்கு மாபெரும் மன்னர் கூட சபையிலே உண்மைதான் அண்ணா, பாரதிய மலரை நானே கொண்டு வரேன் என்று உரைத்தேன். உண்மைதான். அதே போன்று அன்னை ஆதிசக்தி அருளால் பாரதிய மலரை கொண்டு வந்திருக்கேன். சென்ற காரியம் வெற்றோடு முடிந்து விட்டதா? உண்மைதானம்மா? அப்படியா? இருந்தாலும் ஒரு தோழி ஆனந்தி எங்கே இருக்கிறார்? அவளை பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படியா? விரைவில் வைத்து கண்பர் விடுக்கப்படும். புறப்பட்டு போகிறோம். அண்ணா, அம்மா, நான் ஒரு ராசியில்ல ராஜா.
பண்ணவே இல்லை. மிகச்சென்றல். சரி சரி, பார்க்கலாம். ஆனந்தி, அந்த மாபெரும் மன்னர் கூட சபையில் உனக்காக நான் மனதை கொண்டு வந்து கண் பார்வை தெரிவதற்கு வழித்தேடுகிறேன் என்று உரைத்தேன் அல்லவா? அதன் பிரகாரமே சென்றேன். அந்த பாலியல் மனதை உனக்காகவே கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு இப்போது நிச்சயமாக கண் பார்வை கிடைக்க போகுது. உனக்காக கண் பார்வை தெரிவிப்பதற்காக இந்த பாலியல் மனதை அரும்பாடுபட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. சந்தேகமா? உண்மைதான். சொல்லுங்க. என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன? இந்த மலரால் உனக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்க போறது. அப்படி உனக்கு கண் பார்வை கிடைத்து விட்டால் முதலாக நீ யாரை பார்ப்பாய்? இதெல்லாம் கேள்வி இது. முதலாக என்னதான் பார்ப்பான் இந்த கட்சி? வாயை மூடுங்க. ஏன்? அவருடைய ஆசை தோழி, அருமை தோழி, அந்தரங்க தோழி என்னை தான் பார்ப்பான். என்னம்மா? ஏண்டி ஆனந்தி, என்னை தானே பார்ப்பேன். முதலிலே கண் பார்வை வரப்போகிறது. ஆசையோடு பாசத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் என் தங்கை என்னைத்தான் பார்ப்பாள் என்று கூறுகிறார். ஆனால் அதைவிட உயிருக்கு உயிரான தோழி நான், அவருடைய சிநேகிதி என்னைத்தான் முகத்தை பார்ப்பாள் முதலில் என்று சங்கீதா கூறுகிறார். உண்மைதாண்டி. சங்கீதா, என் அண்ணன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், ஓ முகத்தையும் பார்க்க மாட்டேன். ஐயோ, என்னம்மா? உண்மைதான். ஏனென்றால் இந்த உலகமே எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் பல கஷ்டங்களை அனுபவித்து சென்று எனக்காக போராடி கொண்டு வந்து அந்த மலரை கொண்டு வந்து என் பார்வை தெரிய இந்த உலகத்தைக்கான வெளிச்சத்தைக்கான உதவி செய்கிறாரே, அவர் முகத்தை தான் முதல்ல பார்ப்பேன். அவர் தான் எனக்கு தெய்வம். ஆனந்தி, சரி, உனக்கு கண் பார்வை கிடைத்தால் உனக்காக அரும்பாடுபட்டு இந்த பாலியல் மலரை கொண்டு வந்தேன். என்னைத்தான் பார்க்கிறேன் என்று உரைக்கிறார். சரி, இப்பொழுது உனக்கு கண் பார்வை தெரிவதற்கு நான் வழிதருகிறேன். ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தினால் உன் கண் பார்வையை போய்விட்டது. ஆனால் அந்த கண் பார்வை வருவதற்காக அருமாறுபட்டு பாரியாத மலரை கொண்டு வந்து அந்த மலரால் மீண்டும் உனக்கு இந்த கண் பார்வை எடுத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை அழிந்து விட்டது நினைத்துக் கொள்வாய். ஆனால் பூவால் மீண்டும் உனக்கு இந்த பார்வை கிடைத்திருக்கிறது. ஆகினால் இதுவே பூத்தந்த புது வாழ்வு. உனக்கு கண் பார்வை எடுத்து விட்டது. வந்த வேலை முடிந்து விட்டது. சங்கீதா, புறப்படுமா? நம்ம வீட்டுக்கு புறப்படுங்க. எனது இல்லத்தில் கண்களை இழந்து இருட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தா இப்பொழுது என் தங்கையை வெளிச்சுட்டு கொண்டு வந்து விட்டாய். அதனால சரி, நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நான் என் தங்கையை மீண்டும் கொண்டு நான் நடைபெறமாக வாழ்ந்தவன். இந்த உலகமே தெரியாத அளவுக்கு என் வாழ்க்கை போய்விட்டது. ஆனால் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்களை அனுபவித்து சென்று எனக்கு கண் பார்வை ஒளி கொடுத்து வாழ்க்கைக்கு வழி காட்டி தெய்வமே, இதை பாருங்க, நான் உங்களை திருமணம் செய்திருக்கிறேன். என்ன திருமணம் செய்ய முடியா? தாயே, எப்ப உங்க குடும்பத்துல நான் கால் எடுத்து வச்சனோ அப்பவே படாத துன்பத்தெல்லாம் பட்டுட்டேன். அப்பவே எங்களுக்கு 7 நாடு தனி முடிச்சுட்டான். இன்னுமா உங்க குடும்பத்துல நான் காலை வைக்கணும்? உங்க சவகாசமே வேணாம் தாயே. ஆளை விட்டா வாழ்க்கை என்பது ஒரு தரம், ஆனால் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை உன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு என் உயிர் போகட்டும். வேணாமா?
நம்ம சந்தோஷமா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. மீண்டும் ஏன் நம்ம துன்பத்தை அனுபவிக்கணும்? போகலாம். உங்களுக்கு தெரியாமலே இவ்வளவு காலமாக ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன். ஒரு உண்மையா? உண்மைதான் அண்ணா. என்னம்மா உண்மை? அண்ணா, என்னம்மா? ஆற்றுக்கரைக்கு தேவனுக்கு போன வேண்டாமா? ஆமா. உங்களுக்கு முன்பதாகவே அவரை நான் பார்த்து விட்டேன். என்னுடைய மனைவி அவரிடம் கொடுத்திருக்கேன். அவருடைய மனைவி என்னிடம் கொடுத்திருக்கார். இதெல்லாம் எப்ப நடந்தீங்க? கீழே குனிஞ்ச தலையை நிமிராம பார்த்து போமா சொன்னேன். இவ்வளவு உயரங்கிற கம்பத்துல பாதி இவன் முகத்தை நீ எப்பமா பார்த்த? சொல்லலாம் என்று காத்துக் கொண்டிருந்தேன் அண்ணா. அதற்கான காலமும் நேரமும் இப்பொழுதுதான் கூடி வந்திருக்கிறது. ஆமாண்ணா. தங்கச்சின்னா நீதான் என் தங்கச்சிண்ணா. உனக்காக நம்முடைய அத்தை மகன் சேகர் காத்துட்டு இருக்கான். கடைசியில இவனை போய் கல்யாணம் பண்ணி போட சொல்றியாமா? சரி, நீ விருப்பப்பட்டு விருப்பத்திற்கு கிடையாது. ஆமா, என் தங்கையை திருமணம் சம்மதம் தானே? என் தங்கையை திருமணம் செய்து கொண்டால் உன் தங்கையை நான் திருமணம் செய்து சரி, என் தங்கை நான் உனக்கு திருமணம் செய்திருக்கிறேன். உன் தங்கை எனக்கு திருமணம் செய்திருக்க. இருந்தாலும் பிரிந்தவர்கள் அனைவரும் உடல் சேர்ந்து விட்டோம். நம்மை எல்லாம் நின்னிலைக்கு ஆளாக்கிய நயவஞ்சர்கள் நாட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை விடவே கூடாது. புறப்பட்டு